أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களால் எதிரிகளின் அர்த்தமற்ற தாக்குதலை தடுப்பதற்காக அனுப்பப்பட்ட படை பற்றிய குறிப்பு எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. 3 படைகள் பற்றிய குறிப்பு கடந்த ஹுத்பாவில் கூறப்பட்டுவிட்டது. 4வது படை ஹஸ்ரத் அம்ர் பின் ஆஸ் அவர்களுடையதாகும். அது குறித்து எழுதப்பட்டுள்ளதாவது: ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்கள் ஹஸ்ரத் அம்ர் பின் ஆஸ் அவர்களுடைய தலைமையில் சிரியாவை நோக்கி ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள். ஹஸ்ரத் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் சிரியா செல்வதற்கு முன்பாக ஹுசாஆவின் ஒரு பகுதியில் சதக்காக்களை வசூலிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இத்தனைக்கும் ஹுசாஆவின் மற்றொரு பாதி பகுதியில் சதக்காக்களை வசூலிப்பதற்காக ஹஸ்ரத் வலீத் பின் உக்பா நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்கள் சிரியாவை நோக்கி பல்வேறு படைகளை அனுப்புவதற்கு எண்ணம் கொண்டபோது ஹஸ்ரத் அம்ர் பின் ஆஸ் அவர்களை சிரியாவை நோக்கி அனுப்ப விருப்பம் கொண்டார்கள். ஆனால் இர்த்திதாதின் குழப்பத்தை முறியடிப்பதற்காக செய்த அவர்களது தீரச் செயல்களின் காரணத்தினால் ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்கள் அன்னாரிடம் அவர்கள் ஹுசாஆவில் தங்க விரும்பினால் தங்கலாம் அல்லது சிரியாவை நோக்கி அங்குள்ள முஸ்லிம்களின் ஆற்றலை அதிகரிக்க காரணமாக ஆகலாம் என்ற அனுமதியை வழங்கினார்கள். எனவே ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்கள் கடிதம் எழுதினார்கள்: அபு அப்தில்லாவே, நான் உங்களை தங்களது உலகமும் மறுமை ஆகிய இரண்டிற்கும் சிறந்ததாக அமையும் பணியில் ஈடுபடுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பணியை விட அதிக விருப்பம் இருந்தாலே ஒழிய. அதற்கு பதிலாக ஹஸ்ரத் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்களிடம், நான் இஸ்லாத்தின் அம்புகளில் ஒரு அம்பு ஆவேன். மேலும் அல்லாஹு தாலாவுக்கு பிறகு தாங்கள் மட்டுமே அந்த அம்புகளை எய்யும் ஒன்று திரட்டும் மனிதராவீர்கள். அவற்றுள் மிகவும் கடினமான, மிகவும் அச்சுறுத்தக்கூடிய மற்றும் சிறந்ததாக இருக்கின்ற அம்பினை தங்களுக்கு அபாயம் தென்படுகின்ற பகுதியை நோக்கி எய்துவிடுங்கள். அதாவது, நான் எல்லா விதத்திலும் தயாராக இருக்கின்றேன், எல்லாவித ஆபத்துகளிலும் செல்வதற்காக. ஹஸ்ரத் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் மதீனா வந்ததும் ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்கள் அன்னாரிடம், மதீனாவை விட்டு வெளியேறி கூடாரமிடுங்கள், அப்போதுதான் மக்கள் உங்களிடம் ஒன்று கூடுவார்கள். குறைஷியர்களின் கண்ணியத்திற்குரியவர்களுள் பெருவாரியான மக்கள் தங்களுடன் இணைவார்கள் என்று கட்டளையிட்டார்கள். சிரியாவை நோக்கி செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டதும் பிறகு ஹஸ்ரத் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் மதீனாவுக்கு அழைக்கப்பட்டார்கள். அங்கு வந்தார்கள். மேலும் பிறகு அங்கிருந்து அன்னாருடன் படையை ஆயத்தப்படுத்துவதற்காக அன்னாரை மதீனாவை விட்டு வெளியில், அதாவது ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்கள் மதீனாவை விட்டு வெளியே தங்குங்கள், அப்போதுதான் மக்கள் தங்களிடம் வருவார்கள் என்று கூறினார்கள். அன்னார் புறப்படுவதற்கு நாடிய போது அபுபக்கர் அவர்கள் அன்னாரை வழி அனுப்ப வந்தார்கள். கூறினார்கள்: அம்ரே, நீங்கள் ஆலோசனையும் அனுபவமும் மிக்கவராவீர்கள், மேலும் போர் ஞானம் பெற்றவராவீர்கள். நீங்கள் உங்கள் சமுதாயத்தின் கண்ணியத்திற்குரியவர்கள் மற்றும் முஸ்லிம் நல்லடியார்களுடன் செல்கிறீர்கள். மேலும் உங்களுடைய சகோதரர்களுடன் சந்திப்பீர்கள். எனவே அவர்களுடைய நன்மையில் குறை ஏதும் ஏற்பட்டுவிட வேண்டாம். மேலும் அவர்களது நல்ல ஆலோசனைகளை தடுக்க வேண்டாம். ஏனெனில் உங்களது ஆலோசனை போரில் புகழுக்குரியதும் முடிவில் அருளுக்குரியதுமாக இருக்கலாம். ஒருவேளை எவரேனும் ஆலோசனை வழங்கினால் அவர்களிடமிருந்து நல்ல ஆலோசனைகளை தடுக்க வேண்டாம்.
ஒருவேளை உங்களிடம் ஏதேனும் ஆலோசனை இருந்தால் அதனை தயக்கமின்றி பயன்படுத்துங்கள். ஹஸ்ரத் அம்ரு பின் ஆஸ் அவர்கள் கூறினார்கள், நான் தங்களது எண்ணத்தை உண்மைப்படுத்தி காட்டுவது மற்றும் என்னை பற்றிய தங்களது கருத்தை தவறில்லை என்று நிரூபிப்பது எவ்வளவு சிறந்தது. ஹஸ்ரத் அம்ரு பின் ஆஸ் அவர்கள் தனது படையுடன் புறப்பட்டார்கள். அன்னாரது படை 6,000-7,000களுக்கு இடைப்பட்ட எண்ணிக்கையில் இருந்தது. மேலும் அவர்களுடைய இலக்கு பாலஸ்தீனமாக இருந்தது. ஹஸ்ரத் அம்ரு அவர்கள் 1000 போராளிகள் கொண்ட படையை ஆயத்தப்படுத்தினார்கள். மேலும் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் அவர்களுடைய தலைமையில் ரோமாபுரியை நோக்கி முன்னேற புறப்படச் செய்தார்கள். இந்த படை ரோமானியர்களுடன் சண்டையிட்டது. மேலும் எதிரிகளின் பலத்தை சிதறடித்து அவர்களை வெற்றி கண்டது. மேலும் சில கைதிகளுடன் திரும்பியது. ஹஸ்ரத் அம்ரு பின் ஆஸ் அவர்கள் அந்த கைதிகளிடம் விசாரித்தார்கள். அதில் ரோமானிய படை ருவைஸின் தலைமையில் முஸ்லிம்கள் மீது திடீரென்று தாக்குதல் தொடுக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றது என்று தெரிய வந்தது. இந்த தகவல்களின் ஒளியில் ஹஸ்ரத் அம்ரு அவர்கள் தனது படையை துரிதப்படுத்தினார்கள். ரோமானியர்கள் தாக்குதல் தொடுத்தபோது முஸ்லிம்கள் அவர்களது தாக்குதலை தடுப்பதில் வெற்றி கண்டார்கள். மேலும் ரோமானிய படையை திரும்பச் செல்ல கட்டாயத்திற்குள்ளாக்கினார்கள். மேலும் அதற்கு பிறகு அவர்கள் மீது எதிர் நடவடிக்கை தாக்குதல் தொடுத்து எதிரியின் ஆற்றலை அழித்து விட்டார்கள். மேலும் தப்பி ஓட மற்றும் களத்தை விட்டுவிட கட்டாயத்திற்குள்ளாக்கினார்கள். இஸ்லாமிய படை அவர்களை பின்தொடர்ந்தது. மேலும் ரோமானியர்களின் ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். மேலும் அத்தோடு இந்த போர் நிறைவு பெற்றது. இந்த படைகளை புறப்படச் செய்துவிட்டு ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் நிம்மதியின் பெருமூச்சும் விட்டார்கள். அன்னாருக்கு அல்லாஹ் இந்த படைகளின் மூலமாக முஸ்லிம்களுக்கு ரோமானியர்களுக்கு எதிராக வெற்றியினை வழங்குவான் என்ற முழுமையான நம்பிக்கை இருந்தது. அதற்கு காரணம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லையற்ற விசுவாசத்தின் ஆதாரமாக திகழ்ந்த மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஆரம்ப காலத்தில் போர்களில் பங்கு பெற்ற 1000த்திற்கும் அதிகமான முஹாஜிர் மற்றும் அன்சார் சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களுள் பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களும் அவர்களை பற்றி அன்னார் தனது ரப்பிடம், அதாவது அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ரப்பிடம், அல்லாஹ்வே, ஒருவேளை இன்று நீ இந்த சிறிய ஜமாஅத்தை அழித்துவிட்டால் பிறகு எதிர்காலத்தில் பூமியில் உன்னை வணங்கக்கூடிய எவரும் இருக்க மாட்டார்கள், ஒருபோதும் உனது வழிபாடு நடைபெறாது என்று முறையிட்டார்கள். பிறகு எழுதப்பட்டுள்ளது, ரோமானிய மன்னன் ஹெர்கில் அந்நாளில் பாலஸ்தீனத்தில் இருந்தான். அவனுக்கு முஸ்லிம்களின் ஆயத்தங்களை பற்றி தகவல் கிடைத்ததும் அவன் அப்பகுதிகளின் தலைவர்களை ஒன்று கூட்டினான். மேலும் அவர்கள் முன்னிலையில் உணர்ச்சியை தூண்டும் சொற்பொழிவுகளை ஆற்றி அவர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக போர் புரிய தூண்டிவிட்டான். அவன் முஸ்லிம்களை பற்றி இவ்வாறு கூறினான், இவர்கள் பசி பட்டினியால் வாடிய நாகரிகமற்ற மக்கள் அரேபிய பாலைவனத்தில் இருந்து புறப்பட்டு உங்கள் மீது தாக்குதல் தொடுக்க நாடுகிறார்கள். நீங்கள் அவர்கள் மீண்டும் ஒருபோதும் உங்களை நோக்கி பார்க்கவும் தைரியம் வர முடியாத அளவுக்கு பதிலடி கொடுங்கள். போர்க்கருவிகள் மற்றும் படை வீரர்களின் மூலமாக உங்களுக்கு முழுவதுமாக உதவி செய்யப்படும் என்று கூறினான். உங்களுக்கு தலைவர்களாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உள்ளத்தாலும் உயிராலும் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். வெற்றி உங்களுக்கே உரித்தாகும். அங்குள்ள மக்களை அறிவீர்கள். அங்குள்ள மக்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட ஹெர்கல் ஆற்றிய சொற்பொழிவு இதுவாகும். பாலஸ்தீன மக்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு ஹெர்கில் டமாஸ்கஸை நோக்கி வந்தான். அங்கிருந்து ஹமஸ் மற்றும் இன்தாக்கியா சென்றடைந்தான். பாலஸ்தீனத்தை போன்று இந்த பகுதிகளிலும் அவன் உணர்ச்சியூட்டும் சொற்பொழிவுகளை ஆற்றி அங்குள்ள மக்களை முஸ்லிம்களுக்கு எதிராக போரிட தூண்டிவிட்டான். சுயமே அவன் இன்தாக்கியாவை தலைமையகமாக ஆக்கி முஸ்லிம்களுடன் போரிட ஆயத்தங்களை மேற்கொள்ள தொடங்கினான். சிரியாவில் ரோமானியர்களின் 2 படைகள் இருந்தன. ஒன்று பாலஸ்தீனத்தில், மற்றொன்று இன்தாக்கியாவில் இருந்தது. மேலும் அவ்விரு படைகளும் கீழ்வரும் பகுதிகளில் தன்னுடைய தலைமையகத்தை அமைத்திருந்தார்கள். முதலாவது இன்தாக்கியா ஆகும். இது ரோமானிய ஆட்சி காலத்தில் சிரியாவின் தலைமையிடமாக இருந்தது. இரண்டாவது கன்சரைன் ஆகும். இது சிரியாவின் எல்லை பகுதியாகும். இது வடமேற்கில் பாரசீகத்திற்கு நேராக அமைந்துள்ளது. மூன்றாவது அஹ்மஸ் ஆகும். இது சிரியாவின் தலைநகராகும். வடகிழக்கில் பாரசீகத்திற்கு எதிரே அமைந்துள்ளது. நான்காவது அம்மான் ஆகும். இது பல்காவின் தலைமையகமாகும். இங்கு வலிமையான மற்றும் பாதுகாப்பான கோட்டை இருந்தது. ஐந்தாவது அஜ்னாத்தைன் ஆகும். இது பாலஸ்தீனத்தின் கிழக்கில் ரோமானியர்களின் இராணுவ தலைமையகமாகும். இது அரேபியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லை பகுதிகள் மற்றும் சிரியாவின் எல்லைப்புறத்தோடு இணைந்திருக்கின்றது. ஆறாவது கசாரியா ஆகும். பாலஸ்தீனத்திற்கு வடக்கில் ஹாயிஃபாவில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மேலும் அதன் உடைந்த கோட்டை தற்போது வரை எஞ்சியிருக்கின்றது.
ரோமானிய உயர் அதிகாரியின் தலைமையகம் இன்தாக்கியா அல்லது ஹமஸ் ஆகும். ஒரு அறிவிப்பில் இவ்வாறும் குறிப்பு கிடைக்கின்றது. ஹெர்கலுக்கு இஸ்லாமிய படைகளின் வருகை பற்றிய தகவல் கிடைத்ததும் முதலில் அவன் தனது சமுதாயத்தை போரிலிருந்து விலகி இருப்பதற்கான ஆலோசனை வழங்கினான். மேலும் நீங்கள் முஸ்லிம்களுடன் ஒப்பந்தம் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்பது எனது கருத்தாகும் என்று கூறினான். இறைவன் மீது ஆணையாக, ஒருவேளை அவர்களிடம் சிரியாவின் பாதி விளைச்சலும் உங்களிடம் பாதி விளைச்சலும் இருக்குமாறு சமாதானம் செய்து கொண்டீர்கள் என்றால், மேலும் ரோமின் பகுதி இருந்துவிட்டால் அது சிரியாவின் ஒட்டுமொத்த பகுதிகளும் ரோமின் பாதி பகுதிகள் மீது அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதை விட சிறந்ததாகும். ஆனால் ரோம்வாசிகள் எழுந்து சென்று விட்டார்கள். மேலும் அவர்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்களை அவன் ஒன்று திரட்டி கொண்டு சென்றான். மேலும் அங்கு அவன் இராணுவத்தையும் படைகளையும் தயார் செய்ய ஆரம்பித்தான். ஹமஸுக்கு பிறகு ஹெர்கல் இன்தாக்கியா சென்றான். அவனிடம் மிக அதிகமாக படையிருந்த காரணத்தினால் முஸ்லிம்களின் படைகளின் ஒவ்வொரு பகுதியையும் தங்களது எதிர்ப்படை மூலமாக பலவீனமடைய செய்வதற்காக முஸ்லிம்களின் ஒவ்வொரு படைக்கு எதிராக தனித்தனி படையை அனுப்ப விரும்பினான். எனவே அவன் தனது சகோதரன் தசாருக்கை 90,000 படை வீரர்களுடன் ஹஸ்ரத் அம்ரை எதிர்கொள்ள அனுப்பினான். மேலும் ஜர்ஹா பின் தூசலை ஹஸ்ரத் யசீத் பின் அபி சுஃபியானை எதிர்கொள்ள அனுப்பினான். அதே போன்று கைகார் பின் நஸ்தூஸுக்கு 60,000 படை வீரர்களை கொடுத்து ஹஸ்ரத் அபு உபைதா அவர்களை நோக்கி புறப்படச் செய்தான். மேலும் ஹஸ்ரத் ஷர்ஹபீல் பின் ஹசனாவை எதிர்கொள்ள பராக்கிஸை அனுப்பினான். ஹஸ்ரத் அபு உபைதா பின் ஜரா அவர்கள் ஜாபியாவுக்கு அருகில் இருந்தபோது அவர்களிடம் ஒரு மனிதன் ஹெர்கல் இன்தாக்கியாவில் இருக்கின்றான், மேலும் அவன் உங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய படையை தயார் செய்துள்ளான் என்றால், இதற்கு முன்னதாக அப்படிப்பட்ட படையை அவனது மூதாதையர்களில் உங்களுக்கு முந்தைய சமுதாயங்களுக்கு எதிராக ஆயத்தம் செய்யவில்லை என்ற தகவலை கொண்டு வந்தான். எனவே ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள் ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. ரோமானிய மன்னன் ஹெர்கில் சிரியாவின் இன்தாக்கியா என்று அழைக்கப்படும் பகுதியில் வந்து தங்கியுள்ளான். மேலும் தனக்கு கீழுள்ள மக்களிடம் வீரர்களை அவர்களை ஒன்று திரட்டி கொண்டு வருமாறு அனுப்பியுள்ளான். இதனால் மக்கள் எல்லாவித கடினமான வழிகளை கடந்தவாறு ஹெர்கலிடம் வந்துள்ளார்கள். எனவே தாங்கள் இது தொடர்பாக முடிவெடுக்க ஏதுவாக தங்களுக்கு இது பற்றி தகவல் அனுப்ப வேண்டும் என்பதை உகந்ததாக நான் கருதினேன் என்று எழுதியிருந்தார்கள். ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்கள் ஹஸ்ரத் அபு உபைதா அவர்களுக்கு பதிலாக, உங்களது கடிதம் கிடைத்தது, நான் ரோமானிய மன்னன் ஹெர்கில் பற்றி எழுதியதை புரிந்து கொண்டேன் என்று எழுதினார்கள். பிறகு அவனது தங்குதல் அவனுக்கும் அவனுடன் இருப்பவர்களுக்கும் தோல்வியும், மேலும் அதில் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வெற்றியுமாகும். கலக்கமடைய ஒரு விஷயமும் இல்லை. நீங்கள் ஹெர்கில் தனது நாட்டின் மக்களை ஒன்று திரட்டுவது மற்றும் அதிக எண்ணிக்கையில் மக்களை ஒன்று திரட்டுவது பற்றி எழுதியுள்ளீர்கள். இதனை நானும் நீங்களும் முன்னரே அறிந்திருக்கின்றோம். அவர்கள் அவ்வாறு செய்வார்கள் என்று. ஏனென்றால் எந்த சமுதாயமும் போரின்றி தன்னுடைய ஆட்சியை விட்டு கொடுக்க முடியாது, மேலும் தனது நாட்டிலிருந்து வெளியேற முடியாது என்று கூறினார்கள். பிறகு அன்னார், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு தெரியும் எதிரிகள் எந்த அளவுக்கு வாழ்க்கையை நேசிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடன் போரிடுகின்ற பல முஸ்லிம்கள் மரணத்தை நேசிக்கிறார்கள். தங்களது போரில் அல்லாஹ்விடம் மேன்மையான நற்கூலியின் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். மேலும் இறைவழியில் ஜிஹாது செய்வதில் இளம் பெண்கள் மற்றும் விலைமதிப்புள்ள செல்வங்களில் எந்த அளவுக்கு நேசம் இருக்குமோ அதைவிட அதிக நேசம் கொண்டுள்ளார்கள். அவர்களுள் ஒரு முஸ்லிம் போரின் போது 1000 இணை வைப்பவர்களை விட சிறந்தவராவார். உங்களது படையுடன் அவர்களுடன் மோதுங்கள். மேலும் உங்களுடைய மறைந்துவிட்ட முஸ்லிம்களை பற்றி கவலை அடைய வேண்டாம். நிச்சயமாக மேன்மைக்குரிய அல்லாஹ் இருக்கின்றான். மேலும் அத்துடன் நான் உங்களது உதவிக்காக மக்களை அனுப்புகிறேன், அதாவது மேற்கொண்டு படைகளை அனுப்புகின்றேன். அவர்கள் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். மேலும் அதற்கு மேலாக இன்ஷா அல்லாஹ் நாட்டம் இருக்காது. வசலாம் என்று எழுதினார்கள். அதே போன்று ஹசரத் அம்ர் பின் ஆஸ் அவர்களுடைய கடிதமும் ஹசரத் அபுபக்கர் அவர்களுக்கு கிடைத்தது. ஹசரத் அபுபக்கர் அவர்கள் பதிலுக்கு எழுதினார்கள், உங்களுடைய கடிதம் எனக்கு கிடைத்தது. அதில் ரோமானியர்கள் படையை ஒன்று திரட்டுகிறார்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹு தாலா தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அதிக எண்ணிக்கையில் படை இருந்ததன் அடிப்படையில் நமக்கு வெற்றியை வழங்கவில்லை. நிலைமை எவ்வாறு இருந்தது எனில், நாம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்றோம். மேலும் நம்மிடம் 2 குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களில் மட்டுமே மாறி மாறி நாம் சவாரி செய்தோம்.
உஹது தினத்தன்று நாம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். மேலும் நம்மிடம் ஒரே ஒரு குதிரை தான் இருந்தது. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகும் அல்லாஹ் நமக்கு நமது எதிரிகள் மீது வெற்றியை வழங்கினான். மேலும் நமக்கு உதவிகள் புரிந்தான். அம்ரிடம் அன்னார் கூறினார்கள், அம்ரே, நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் தாலா தீமைகளை அனைவரையும் விட அதிகமாக வெறுப்பவனும் அனைவரையும் விட மிக மேலானவனும் ஆவான். அவனுக்கு கட்டுப்படுங்கள். மேலும் உங்களுடன் இருப்பவர்களுக்கும் இறைவனுக்கு கட்டுப்படுவதற்கான கட்டளையை வழங்குங்கள் என்று எழுதினார்கள். யசீத் பின் அபி சுஃபியானும் அபுபக்கர் அவர்களுக்கு அங்குள்ள நிலைமைகளை எடுத்துரைத்தவாறு உதவி வேண்டி கடிதம் எழுதினார்கள். ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்கள், உங்களுடன் நீங்கள் போரிடும்போது உங்களுடன் இருப்பவர்களை கொண்டு அவர்கள் மீது பாய்ந்து செல்லுங்கள். மேலும் அவர்களுடன் போரிடுங்கள். அல்லாஹு தாலா உங்களை இழிவு செய்ய மாட்டான். அல்லாஹு தாலா நமக்கு நற்செய்தி வழங்கியுள்ளான். அல்லாஹ்வின் கட்டளையினால் சிறிய கூட்டமானது பெரிய கூட்டத்தின் மீது ஆதிக்கம் கொண்டுவிடும். ஆயினும் கூட நான் உங்களுக்கு உதவிக்காக உங்களுக்கு போதுமான அளவுக்கு போராளிகளை அனுப்பி வைக்கின்றேன். மேற்கொண்டு தேவையை உணரமாட்டீர்கள் இன்ஷா அல்லாஹ். வசலாம் என்று எழுதி ஹசரத் அபுபக்கர் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் இந்த கடிதத்தை ஹசன் அப்துல்லாஹ் பின் கர்து அவர்களிடம் அவர்களை நோக்கி கொண்டு செல்ல வழங்கிய போது அவர் அன்னாரது கடிதத்தை கொண்டு புறப்பட்டார்கள். எதுவரை என்றால், மேலும் இந்த கடிதம் முஸ்லிம்களுக்கு முன்னால் வாசித்து காட்டப்பட்டது. இதனால் முஸ்லிம்கள் மிகவும் மகிழ்ச்சியுற்றார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் ஹாஷிம் பின் உத்பாவை அழைத்து அவர்களிடம், ஹாஷிமே, நிச்சயமாக உங்களிடம் நேர்மை மற்றும் நன்மை உள்ளது. நீங்கள் எப்படிப்பட்ட சமுதாயம் என்றால், தனது இணை வைக்கும் எதிரிகளுக்கு எதிராக ஜிஹாதில் வெற்றி பெறுகின்ற மக்களில் ஒருவராவீர்கள். மேலும் நீங்கள் நலம் விரும்பக்கூடிய, சரியான கருத்து வழங்கக்கூடிய தூய இயல்புடையவராவீர்கள். தங்களது போர் திறமைகளில் பொறுப்பாளர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. முஸ்லிம்கள் எனக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள். அபுபக்கர் அவர்கள் அவர்களுக்கு கூறினார்கள், இந்த படையை ஆயத்தம் செய்வதற்காக, அதாவது ஹாஷிமுக்கு அனுப்பவிருக்கும் அந்த படையை. முஸ்லிம்கள் எனக்கு கடிதம் எழுதி தனது நிராகரிக்கும் எதிருக்கு எதிராக உதவி வேண்டியுள்ளார்கள். எனவே நீங்கள் உங்களுடன் இருப்பவர்களை அழைத்து கொண்டு அவர்களிடம் செல்லுங்கள். நான் மக்களை உங்களுடன் செல்வதற்கு ஆயத்தப்படுத்துகிறேன். புறப்பட்டு அபு உபைதாவை சென்றடையுங்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் மக்களிடையே நின்றார்கள். மேலும் அல்லாஹ் தாலாவின் புகழ் பாடினார்கள். அதற்கு பிறகு, அம்மா பஆத், நிச்சயமாக உங்களது முஸ்லிம் சகோதரர்கள் சிலர் நலமுடன் இருக்கிறார்கள், சிலர் காயமுற்று இருக்கிறார்கள், அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், மேலும் அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அல்லாஹ் தாலா எதிரிகளின் உள்ளத்தில் அவர்களது மதிப்பச்சத்தை ஏற்படுத்திவிட்டால் அவர்கள் தங்களது கோட்டைகளில் அடைக்கலம் புகுந்து அவர்களது கதவுகளை மூடிக்கொள்வார்கள். ரோமானிய மன்னன் ஹெர்கில் அவர்களுக்கு எதிராக ஓடி சிரியாவின் எல்லைப் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் தஞ்சம் புகுந்துள்ளான் என்ற செய்தியை முஸ்லிம்கள் சார்பாக செய்தியாளன் செய்தி கொண்டு வந்துள்ளான். அவர்கள் நமக்கு ஹெர்கில் அவ்விடத்திலிருந்து பெரும் எண்ணிக்கையில் படையை முஸ்லிம்களுக்கு எதிராக புறப்படச் செய்துள்ளான் என்ற தகவலை அனுப்பியுள்ளார்கள். எனது எண்ணம் யாதெனில், நான் உங்களது முஸ்லிம் சகோதரர்களுக்காக உதவிக்காக உங்களுடைய படையை அனுப்ப வேண்டும் என்று எண்ணுகிறேன். அல்லாஹ் தாலா இவர்கள் மூலமாக அவர்களை வலிமைப்படுத்துவானாக. அதாவது இந்த படை முஸ்லிம்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மேலும் எதிரிகளை இழிவுபடுத்துவான். மேலும் அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களது மதிப்பச்சத்தை இடுவான். அல்லாஹ் தாலா உங்கள் மீது கருணை புரியட்டும். ஹாஷிம் பின் உத்பாவுடன் புறப்படுங்கள். அல்லாஹ் தாலாவிடம் நன்மைக்காக நம்பிக்கை வையுங்கள். ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் வெற்றி மற்றும் போர் செல்வங்கள் கிடைக்கும். ஒருவேளை அழிந்து விட்டீர்கள் என்றால் ஷஹாதத்தும் அற்புதமும் கிடைக்கும். பிறகு ஹசரத் அபுபக்கர் அவர்கள் தனது வீட்டிற்கு வந்தார்கள். மேலும் மக்கள் ஹாஷிம் பின் உத்பாவுடன் ஒன்று கூட தொடங்கினார்கள். எதுவரை என்றால் அவர்களது எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. 1000 எண்ணிக்கையை அடைந்ததும் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அவர்களை புறப்பட கட்டளையிட்டார்கள். ஹாஷிம் அபுபக்கர் அவர்களுக்கு சலாம் கூறி விடைபெற்றார். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அவரிடம், ஹாஷிமே, நாம் பெரும் வயது முதிர்ந்தவர்களுடைய கருத்து மற்றும் ஆலோசனை மற்றும் சிறந்த திட்டங்களால் பயன்பெற்று வந்துள்ளோம். மேலும் இளைஞர்களின் பொறுமை, ஆற்றல் மற்றும் வீரத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம். மேலும் அல்லாஹ் தாலா உங்களுக்குள் அனைத்து சிறப்புகளையும் ஒன்று திரட்டியுள்ளான். நீங்கள் இப்போதும் குறைந்த வயதுடைய நன்மையை நோக்கி செல்பவராவீர்கள். எதிரிகளுடன் மோதும்போது நிலைத்து நின்று போரிடுங்கள். மேலும் பொறுமையை வெளிப்படுத்துங்கள். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் வழியில் எடுத்து வைக்கின்ற உங்களது அடி மற்றும் நீங்கள் செய்கின்ற செலவு, மேலும் உங்களுக்கு ஏற்படும் தாகம், பசி ஆகியவற்றுக்கு பதிலாக அல்லாஹ் உங்களுடைய செயல் ஏட்டில் நல்ல அமல்களை எழுதுவான். அல்லாஹ் தாலா பேருபகாரம் செய்பவர்களுடைய கூலியை வீணடிப்பதில்லை.
என்று கூறினார்கள். ஹாஷிம் அவர்கள், ஒருவேளை அல்லாஹ் எனக்கு நன்மை செய்ய நாடுகிறான் என்றால் என்னுடன் அவ்வாறே நடந்து கொள்வான், மேலும் அவ்வாறே நானும் செய்வேன். ஆற்றலையும் சக்தியையும் அல்லாஹ் வழங்குபவனாவான். மேலும் நான் ஒருவேளை கொல்லப்படவில்லை என்றால் நான் அவர்களுடன் சண்டையிடுவேன், பிறகு அவர்களுடன் சண்டையிடுவேன், மீண்டும் அவர்களுடன் சண்டையிடுவேன். பிறகு கூறினார்கள், எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, ஒருவேளை நான் கொல்லப்படவில்லை என்றால் நான் அவர்களுடன் மீண்டும் மீண்டும் சண்டையிடுவேன். அல்லது அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், நான் கொல்லப்பட வேண்டும், மேலும் மீண்டும் மீண்டும் கொல்லப்பட வேண்டும் என்பது எனது விருப்பமாகும். இது 2 அறிவிப்புகளாகும். பிறகு அவர்களிடம் அவர்களது சிறிய தந்தை ஹஸரத் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய மகனே, நீ ஈட்டியை உபயோகிக்கும் போது மேலும் சண்டையிடும் போது உமது நோக்கம் அல்லாஹு தஆலாவின் திருப்தியாக இருக்க வேண்டும். மேலும் நினைவில் கொள்ளவும், நீ மிக விரைவில் உலகிலிருந்து புறப்பட இருக்கின்றாய், மேலும் விரைவில் அல்லாஹை நோக்கி திரும்பச் செல்லவிருக்கின்றாய். மேலும் இவ்வுலகிலிருந்து மறுமை வரை உன்னுடன் நீ எடுத்து வைத்த உண்மையின் அடிகள் இருக்கும், அல்லது நீ செய்த நல்ல அமல்கள் இருக்கும். ஹாஷிம் கூறினார்கள், அன்பிற்குரிய சிறிய தந்தையே, நீங்கள் இது பற்றி என்னை குறித்து முற்றிலும் அஞ்ச வேண்டாம். ஒருவேளை எனது பயணமும் தாக்குதலும் காலை மாலையின் பயண முயற்சி செய்வதும், படையை திரட்டுவதும், மேலும் எனது ஈட்டியால் காயப்படுத்துவதும், மேலும் எனது வாளை வீசுவதும் மக்களுக்கு காட்டுவதற்காக இருந்தால் பிறகு நான் இழப்பை பெறுகின்ற மக்களுள் ஒருவனாக ஆகிவிடுவேன். அதாவது என்னுடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹுக்காகவே இருக்கும், மக்களுக்காக இருக்காது. பிறகு ஹசரத் அபூபக்கர் அவர்களிடமிருந்து விடைபெற்று புறப்பட்டார்கள். மேலும் ஹசரத் அபு உபைதா அவர்களுடைய வழியை நோக்கி சென்றார்கள். எதுவரை என்றால் அவர்களுக்கு அருகில் சென்று விட்டார்கள். அவர்களை சென்றடைந்ததும் முஸ்லிம்கள் மகிழ்ச்சியுற்றார்கள். மேலும் ஒருவர் மற்றவருக்கு அவர்களுடைய வருகையின் நற்செய்தியை வழங்கினார்கள். ஹசரத் சயீத் பின் ஆமிர் பின் ஹுசைம் அவர்களுக்கு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் தம்மை சிரியாவின் ஜிஹாதுக்காக அனுப்ப நாடுகிறார்கள் என்ற தகவல் கிடைத்தது. இந்த மற்றொரு படையை ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஆயத்தம் செய்தார்கள். அவர்களது எண்ணம், அதாவது ஹசரத் சயீத் பின் ஆமிர் அவர்கள் அவர்களது தலைமையில் இந்த படை செல்லும் என நினைத்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தது. ஆனால் அபூபக்கர் அவர்கள் சிறிது தாமதம் செய்தார்கள். மேலும் சில நாட்களுக்கு அவர்களிடம் கூறாமல் இருந்தார்கள். எனவே ஹசரத் சயீத் ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம் வந்தார்கள். மேலும், அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு தாங்கள் என்னை ரோமானியர்களை நோக்கி அனுப்ப எண்ணம் கொண்டுள்ளீர்கள் என்று செய்தி கிடைத்தது. ஆனால் பிறகு தாங்கள் அமைதியாக இருப்பதை நான் கண்டேன். என்னை குறித்து தங்களுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் வந்தது என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை தாங்கள் என்னை தவிர வேறு எவரையும் அமீராக நியமித்து அனுப்ப விரும்புகின்றீர்கள் என்றால் என்னை அவருடன் அனுப்புங்கள். எனக்கு இதைவிட மகிழ்ச்சிக்குரிய விஷயம் வேறொன்றுமில்லை. ஒருவேளை தாங்கள் எவரையும் அனுப்ப நாடவில்லை என்றால் எனக்கு ஜிஹாது செய்ய ஆர்வம் இருக்கின்றது. தாங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள், நான் முஸ்லிம்களுடன் போய் சேர்வதற்கு. அல்லாஹ் தங்கள் மீது கருணை புரியட்டுமாக. ரோமானியர்கள் மிகப்பெரிய படையை ஒன்று திரட்டியுள்ளார்கள் என்று என் முன் பேசப்பட்டது என்று கூறினார்கள். அதற்கு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், சயீத் பின் ஆமிர் அவர்களே, கருணை புரியும் அனைவரையும் விட அதிகம் கருணை புரிகின்றவன் உன் மீது கருணை புரியட்டுமாக. நான் உங்களை குறித்து அறிந்தவரையில் நீங்கள் விருந்து உபசரிக்கின்ற, இரத்த உறவை பேணுகின்ற, காலை நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகின்ற, அதிகமாக இறைவனை நினைவு கூறுகின்ற மக்களில் ஒருவராவீர்கள். எனவே ஹசரத் சயீத் அவர்கள் அன்னாரிடம், அல்லாஹ் தங்கள் மீது கருணை புரிவானாக. அதற்கும் மேலாக அல்லாஹ்வின் பேருபகாரம் என் மீது உள்ளது. அவனது அருள் மற்றும் பேருபகாரமே ஆகும். இறைவன் மீது ஆணையாக நான் தங்களை அறிந்தவரை தாங்கள் உண்மையை வெளிப்படையாக தெளிவாக எடுத்துரைப்பவரும், நீதியுடன் வலுவாக நிற்பவரும், மூமின்களுடன் மிகவும் கருணை புரிபவரும், நிராகரிப்பவர்களுக்கு எதிராக மிக கடுமையானவரும் ஆவீர்கள் என்று கூறினார்கள். தாங்கள் நீதியுடன் தீர்ப்பு வழங்குகிறீர்கள். மேலும் செல்வங்களை பிரித்து கொடுக்கும் போது எவருக்கும் மேன்மை வழங்குவதில்லை. அபூபக்கர் அவர்கள் அவர்களிடம் கூறினார்கள், நிறுத்துங்கள் சயீதே, நிறுத்துங்கள். அல்லாஹ் தங்கள் மீது கருணை புரியட்டும். செல்லுங்கள், போருக்கு செல்வதற்கு ஆயத்தமாகுங்கள். நான் சிரியாவில் இருக்கின்ற முஸ்லிம்களை நோக்கி ஒரு படையை அனுப்ப உள்ளேன். மேலும் அதற்கு உங்களை அமீராக நியமிக்கின்றேன். பிறகு அன்னார் அவர்கள் மக்களுக்கு அறிவிக்குமாறு கட்டளையிட்டார்கள். பிறகு அன்னார் பிலால் அவர்களிடம் அவர்கள் மக்களுக்கு அறிவிக்குமாறு கட்டளையிட்டார்கள். முஸ்லிம்களே, ஹசரத் சயீத் பின் ஆமிர் பின் ஹுசைம் அவர்களுடன் சிரியாவின் திட்டத்திற்காக தயாராகுங்கள் என்று அறிவிப்பு செய்தார்கள். சில நாட்களில் அவர்களுடன் 700 வீரர்கள் ஆயத்தமாகினார்கள். ஹசரத் சயீத் பின் ஆமிர் அவர்கள் புறப்பட எண்ணம் கொண்டபோது ஹசரத் பிலால் அபூபக்கர் அவர்களிடம் சென்றார்கள். மேலும், அல்லாஹ்வின் தூதரின் ஹலிஃபா அவர்களே, ஒருவேளை அல்லாஹு தஆலாவுக்காக நான் எனது ஆன்மாவுக்கு எஜமானனாக இருப்பதற்காக, மேலும் பதிலளிக்கக்கூடிய விஷயங்களுக்காக
பயணிப்பதற்காக என்னை விடுதலை செய்திருந்தால் வெளியில் ஜிஹாது செய்ய எனக்கு அனுமதி வழங்குங்கள். ஜிஹாது செய்வது மிகவும் பிடித்தமான விஷயமாகும் என்று கூறினார்கள். அபுபக்கர் அவர்கள், அல்லாஹ் சாட்சியாவான், நான் உம்மை அதற்கு பதிலாக ஏதேனும் கூலியையோ நன்றியையோ வேண்டி உங்களை விடுதலை செய்யவில்லை. இந்த பூமி மிகவும் பறந்து விரிந்ததாகும். எனவே எவ்வழியினை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதில் செல்லுங்கள். ஹசரத் பிலால் அவர்கள் கூறினார்கள், சித்திகே, அநேகமாக தாங்கள் எனது வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டீர்கள். தாங்கள் என் மீது கோபம் கொண்டுள்ளீர்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள், இல்லை, இறைவன் மீது ஆணையாக இவ்விஷயத்தில் எவ்வித கோபமும் இல்லை. நீங்கள் எனது விருப்பத்தின் காரணத்தினால் உங்களுடைய விருப்பத்தை விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் உங்களது விருப்பம் உங்களை அல்லாஹ்வின் கட்டுப்படுதலை நோக்கி அழைக்கின்றது என கூறினார்கள். ஹசரத் பிலால் அவர்கள், ஒருவேளை தாங்கள் நான் தங்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் நான் இருந்து விடுகிறேன் என்று கூறினார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள், ஒருவேளை உங்களுடைய விருப்பம் ஜிஹாது செய்வதாக இருந்தால் நான் உங்களை இருக்குமாறு ஒருபோதும் கட்டளையிட மாட்டேன் என்று கூறினார்கள். நானோ உங்களை அதான் கூற மட்டுமே விரும்புகிறேன். மேலும் பிலாலே, எனக்கு தங்களது பிரிவு மிகவும் வருத்தத்தை உண்டாக்குகிறது. ஆனால் கியாமத்து வரை ஒன்று கூட முடியாத அப்படிப்பட்ட பிரிவு அவசியமாகும். பிலாலே, நீங்கள் நல்ல அமல்களை செய்து வாருங்கள். இந்த உலகத்திலிருந்து உங்களது பயணப் பொருளாக நல்ல அமல்கள் இருக்கட்டும். மேலும் நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை அதன் காரணத்தினால் அல்லாஹ் உங்களுடைய நினைவை எஞ்சி இருக்கச் செய்வான். மேலும் நீங்கள் மரணிக்கும் போது உங்களுக்கு மிகச் சிறந்த நற்கூலி வழங்கப்படும் என்று கூறினார்கள். ஹசரத் பிலால் அவர்கள் அன்னாரிடம், அல்லாஹ் தங்களுக்கு இந்த நண்பர் மற்றும் சகோதரனின் தரப்பிலிருந்து நற்கூலியை வழங்குவானாக. இறைவன் மீது ஆணையாக தாங்கள் எங்களுக்கு அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுவதில் பொறுமையையும் உண்மைக்கு நல்ல அமல்கள் மீது நிலைப்புத்தன்மையையும் கட்டளையிட்டுள்ளீர்கள். இது புதிய விஷயம் ஒன்றும் அல்ல. மேலும் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எவருக்காகவும் அதான் கொடுக்க விரும்பவில்லை. பிறகு ஹசரத் சயீத் பின் ஆமிர் அவர்களுடன் ஹசரத் பிலால் அவர்கள் புறப்பட்டார்கள். ஒருவேளை அதான் கூறுவதற்காக தடுத்தீர்கள் என்றால் எனது நாட்டம் யாதெனில் நான் அதான் கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எவருக்காகவும் அதான் கொடுக்க எனது உள்ளம் ஏற்றுக்கொள்வதில்லை என்று கூறினார்கள். அதற்கு பிறகு ஹசரத் அபுபக்கர் அவர்களிடம் மக்கள் ஒன்று கூடினார்கள். அன்னார் ஹசரத் முஆவியா அவர்களை அவர்களுக்கு அமீராக ஆக்கினார்கள். மேலும் அவர்களை அவர்களது சகோதரன் ஹசரத் யசீதுடன் ஒன்று சேர கட்டளையிட்டார்கள். ஹசரத் முஆவியா புறப்பட்டு ஹசரத் யசீதை சென்றடைந்தார்கள். ஹசரத் முஆவியா அவர்களை ஹசரத் யசீது அருகில் கடந்து செல்லும் போது அவர்களது படையின் எஞ்சிய பகுதியும் ஒன்றாகியது. பிறகு ஹம்சா பின் அபுபக்கர் ஹம்தானி ஒரு படையுடன் ஹசரத் அபுபக்கர் அவர்களை வந்து சேர்ந்தார்கள். இப்படையின் எண்ணிக்கை சுமார் 1000 அல்லது அதைவிட அதிகமாக இருந்தது. ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அதன் எண்ணிக்கை மற்றும் ஆயத்தத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் முஸ்லிம்கள் மீதான அல்லாஹு தஆலாவின் இந்த உபகாரத்திற்கு அனைத்து புகழ்களும் அவனுக்கே உரித்தானதாகும் என்று கூறினார்கள். அல்லாஹு தாலா எப்போதும் இந்த மக்கள் மூலமாக முஸ்லிம்களுக்கு உதவி புரிந்து அவர்களது நிம்மதிக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கின்றான். இதன் மூலமாக முஸ்லிம்களின் பிற்பகுதியை வலிமைப்படுத்துகிறான். மேலும் அவர்களது எதிரிகளின் பிற்பகுதியை உடைத்து எறிந்து விடுகின்றான். பிறகு ஹம்சா அவர்கள் அபுபக்கர் அவர்களிடம், தங்களை அன்றி என் மீது வேறு எவரும் அமீராக இருப்பாரா என்று கேட்டார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள், ஆம், நாம் 3 அமீர்களை நியமித்திருக்கின்றோம். நீங்கள் அவர்களுள் எவருடன் விரும்புகிறீர்களோ சென்று சேர்ந்து கொள்ளலாம் என்று கூறினார்கள். பிறகு ஹம்சா முஸ்லிம்களை சென்றடைந்ததும் அவர்களிடம், இந்த அமீர்களில் எந்த அமீர் மிக மேன்மைக்குரியவரும் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நெருக்கத்தை பெற்ற விதத்தில் மிகவும் சிறந்தவராவார் என்று கேட்டார். அதற்கு அவரிடம் ஹசரத் அபு உபைதா பின் ஜராஹ் என்று கூறப்பட்டது. எனவே அவர் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். இதுவும் ஹசரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தவர்களும் அந்த மக்களின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசத்தின் வெளிப்பாடாகும். ஜிஹாது செய்யும் படைகளின் வருகை மதினாவில் தொடர்ந்து கொண்டிருந்தது. மேலும் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அவர்களை இந்த திட்டங்களுக்காக அனுப்பி வைத்து கொண்டிருந்தார்கள். மறுபுறம் ஹசரத் உபைதா, ரோமானியர்கள் அவர்களது ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றவர்களை முஸ்லிம்களுடன் சண்டையிட பெரும் எண்ணிக்கையில் ஒன்று திரட்டுகின்றார்கள் என்று அவ்வப்போது அபுபக்கர் அவர்களுக்கு எழுதி வந்தார்கள். ரோமானியர்கள் மற்றும் அவர்களுக்கு கீழ் உள்ள கோத்திரங்கள் முஸ்லிம்களுடன் சண்டையிடுவதற்காக பெரும் எண்ணிக்கையில் ஒன்று கூடுகிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு எழுதினார்கள். ஹசரத் அபு உபைதா அவர்களது தொடர்ச்சியான கடிதங்களின் காரணமாக ஹசரத் அபுபக்கர் அவர்கள் ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களை சிரியா அனுப்ப தீர்மானித்தார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் நிச்சயமாக
ஹாலித் பின் வலீத் அவர்கள் மூலமாக ரோமானியர்களை அவர்களது ஷைத்தானிய திட்டங்களை விட்டும் மறக்கடிப்பேன் என்று கூறினார்கள். ஹசரத் ஹாலித் அவர்கள் அப்போது, அதாவது ஹசரத் அபுபக்கர் அவர்கள் ஹசரத் ஹாலித் அவர்களை சிரியா சென்று அங்குள்ள இஸ்லாமிய படைகளின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள கட்டளை வழங்கிய போது அன்னார் ஈராக்கில் இருந்தார்கள். எனவே ஹசரத் அபு உபைதா அவர்களுக்கு எழுதினார்கள், நான் சிரியாவில் எதிரிகளுடன் போர் புரியும் தலைமையை ஹாலித் அவர்களிடம் ஒப்படைத்துள்ளேன். நீங்கள் அவர்களுக்கு எதிராக நடந்து கொள்ள வேண்டாம். அவர்களது வார்த்தைகளை கேளுங்கள், மேலும் அவர்களது கட்டளைகளின்படி செயல்படுங்கள். நான் அவர்களை உங்கள் மீது தலைமை பொறுப்பேற்க நியமித்ததன் காரணம் நீங்கள் என்னை பொறுத்தவரை அவர்களை விட மேன்மையானவர் இல்லை என்பதால் அல்ல, ஆனால் என்னை பொறுத்தவரை அவர்கள் பெற்றிருக்கின்ற போர் திறமைகள் உங்களிடமில்லை. அல்லாஹு தாலா எமக்கும் உங்களுக்கும் நன்மையையே நாடுவானாக. வசலாம். ஹசரத் ஹாலித் அவர்கள் ஈராக்கிலிருந்து சிரியாவை நோக்கி புறப்பட்டது பற்றி எழுதியுள்ளார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்களுடைய கடிதம் அவர்களுக்கு கிடைத்தபோது இது குறித்த பல்வேறு அறிவிப்புகள் இருக்கின்றன. 800 அல்லது 600 அல்லது 500 அல்லது 9000 வரையும் அல்லது 6000 மற்றும் ஆயிரக்கணக்கில் படை வீரர்களை அழைத்து கொண்டு சிரியாவை நோக்கி புறப்பட்டார்கள் என்று உள்ளது. சில அறிவிப்புகளில் நூற்றுக்கணக்கான என்றும் சில அறிவிப்புகளில் ஆயிரக்கணக்கில் என்றும் உள்ளது. ஆக இருப்பினும் அன்னார் சிரியாவை நோக்கி புறப்பட்டார்கள். ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் கராக்கர் என்ற இடத்தை அடைந்தபோது அன்னார் அங்கு மக்கள் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். மேலும் பிறகு அங்கிருந்து பாலைவனத்தை கடந்து சென்றவாறு மிகவும் கடினமான பயணத்தை பயணித்த பிறகு தனது கருநிற கொடியை பறக்கவிட்டவாறு டமாஸ்கஸ்க்கு அருகில் சனியா அல் இகாபை அடைந்தார்கள். அது பற்றி, அதாவது கொடியை பற்றி எழுதப்பட்டுள்ளது, இந்த கொடி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடியாகவும் அதன் பெயர் இகாபாகவும் இருந்தது. இந்த கொடியின் காரணத்தினால் அந்த பள்ளத்தாக்கிற்கு சனியத்துல் இகாப் என்ற பெயர் வந்தது. அதற்கு பிறகு டமாஸ்கஸின் கிழக்கு வாயிலில் இருந்து 1 மைல் தொலைவில் அல்லது ஹாலித் அவர்கள் ஓரிடத்தில் தங்கினார்கள். அதற்கு பிறகு டமாஸ்கஸின் கிழக்கு வாயிலில் இருந்து 1 மைல் தொலைவில் ஹசரத் ஹாலித் அவர்கள் ஓரிடத்தில் தங்கினார்கள். சில அறிவிப்புகளில் ஹசரத் அபு உபைதா அவர்கள் அன்னாரை இங்குதான் சந்தித்தார்கள் என்றும் எதிரிகளின் முற்றுகை உண்மையில் இந்த தினத்தில்தான் ஆரம்பமானது என்றும் கூறப்பட்டுள்ளது. சில அறிவிப்புகளில் ஹசரத் ஹாலித் அவர்கள் டமாஸ்கஸில் அதிக நாட்கள் வரை தங்கவில்லை, மாறாக முன்னேறியவாறு கனாத் புஷ்ராவை அடைந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் முஸ்லிம்களுடன் புஸ்ரா சென்றடைந்த போது அனைத்து படைகளும் அங்கே ஒன்று கூடிவிட்டன. மேலும் அனைவரும் அங்கு நடந்த போரில் அவர்களை தனது அமீராக ஆக்கி கொண்டார்கள். அவர்கள் நகரை முற்றுகையிட்டார்கள். இந்த போரில் ஹசரத் யசீத் பின் அபி சுஃபியான் தளபதியாக இருந்தார்கள் என்றும் சிலர் கூறுகிறார்கள். ஏனென்றால் இதில் டமாஸ்கஸின் நிர்வாகத்தின் கீழ் இருந்தது. அதற்கு அன்னார் நிர்வாகியாகவும் தளபதியாகவும் இருந்தார்கள். அங்கு வசித்த மக்கள் முஸ்லிம்களுக்கு ஜிஸ்யா வழங்கவும் முஸ்லிம்கள் அவர்களது உயிர்கள் மற்றும் செல்வங்கள் மற்றும் சந்ததிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்துடன் சமாதானம் செய்து கொண்டார்கள். பிறகு அஜினத்தைன் போர் இருக்கின்றது, அல்லது அஜ்னாதீன் இரண்டும் எழுதப்பட்டுள்ளது. இது குறித்து எழுதப்பட்டுள்ளதாவது, பாலஸ்தீனத்தின் எல்லைப்புற பகுதிகளில் இது ஒரு பிரசித்தி பெற்ற கிராமத்தின் பெயராகும். புஸ்ராவின் வெற்றிக்கு பிறகு ஹசரத் ஹாலித் அவர்கள் ஹசரத் அபு ஒபைதா, ஹசரத் ஷரஹ்பீல், ஹசரத் யசீத் பின் அபி சுஃபியான் ஆகியோரை உடன் அழைத்து கொண்டு ஹசரத் அம்ர் பின் ஆஸ் அவர்களுக்காக பாலஸ்தீனத்தை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்களுக்கு உதவுவதற்காக பாலஸ்தீனத்தை நோக்கி புறப்பட்டார்கள். ஹசரத் அம்ர் அவர்கள் அச்சமயம் பாலஸ்தீனத்தின் நஷீபி பகுதிகளில் தங்கியிருந்தார்கள். அன்னார் இஸ்லாமிய படைகளுடன் வந்து சேர விரும்பியிருந்தார்கள். ஆனால் ரோமானிய படை அவர்களை எதிர்த்து நின்று கொண்டிருந்தது. மேலும் அவர்களை போருக்காக கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் இருந்தது. ரோமானியர்கள் முஸ்லிம்களின் வருகையை பற்றி கேள்விப்பட்டதும் அவர்கள் அஜ்னதைனை நோக்கி விலகினார்கள். ஹசரத் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் இஸ்லாமிய படைகள் பற்றி கேள்விப்பட்டதும் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள். எதுவரை என்றால் இஸ்லாமிய படைகளுடன் வந்து சேர்ந்தார்கள். மேலும் பிறகு அனைவரும் அஜினதைனில் ஒன்று கூடினார்கள். மேலும் ரோமானியர்களுக்கு எதிராக அணிவகுத்து நின்றார்கள். மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது. அதன் அடிப்படையில் அஜ்னாதைன் செல்வதற்கு முன்பாக ஹசரத் ஹாலித் அவர்கள் புஸ்ரா செல்வதற்கு பதிலாக டமாஸ்கஸை முற்றுகையிட்டிருந்தார்கள். மேலும் ஹசரத் அபு உபைதா அவர்களும் அவர்களுடன் இருந்தார்கள். அந்த முற்றுகையின் போது ஹெர்கில் டமாஸ்கஸ் வாசிகளின் உதவியுடன் ஒரு படையையும் அனுப்பினான். அதனுடன் முஸ்லிம்களின் சண்டை மூண்டது. எவ்வாறிருப்பினும் பிறகு டமாஸ்கஸ் வெற்றி பற்றிய குறிப்பு எடுத்து கூறப்படும். எவ்வாறாகிலும் டமாஸ்கஸ் முற்றுகையின் போது ஹசரத் ஹாலித் மற்றும் ஹசரத் அபு உபைதா அவர்களுக்கு ஹமஸின் கவர்னர்
தற்சமயம் புஸ்ராவில் இருந்த ஹசரத் ஷரஹ்பீல் பின் ஹசனாவின் வழியை மறிப்பதற்காக ஒரு படையை ஒன்று திரட்டியுள்ளான் என்று தெரிய வந்தது. மேலும் யாதெனில் ரோமானியர்களின் ஒரு பெரும்படை அஜினதைன் என்ற இடத்தில் இறங்கியது. இச்செய்தியானது ஹசரத் ஹாலித் மற்றும் ஹசரத் அபு ஒபைதா ஆகியோரை கலக்கமடைய செய்தது. ஏனெனில் அவர்கள் அச்சமயம் டமாஸ்கஸ் வாசிகளுடன் போரில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே ஹசரத் ஹாலித் மற்றும் ஹசரத் அபு ஒபைதா பரஸ்பரம் ஆலோசனை செய்தார்கள். ஹசரத் அபு ஒபைதா கூறினார்கள், என்னுடைய கருத்து யாதெனில் நாம் இங்கிருந்து புறப்பட்டு எதிரிகள் சென்றடைவதற்கு முன்பாக ஹசரத் ஷரஹ்பீல் வரை சென்றடைய வேண்டும் என்பதாகும். ஹசரத் ஹாலித் அவர்கள், ஒருவேளை நாம் ஹசரத் ஷரஹ்பீலை சென்றடைந்தால் அஜ்னதைனில் இருக்கின்ற ரோமானியர்களின் படை நம்மை பின்தொடரும். எனவே எனது கருத்து யாதெனில் நாம் அஜ்னதைனில் இருக்கின்ற இந்த பெரும்படையை நிவர்த்தி செய்ய வேண்டும். மேலும் ஹசரத் ஷர்ஹபீலிடம் அவர்களுக்கு எதிராக எதிரிகளின் நடவடிக்கை குறித்து விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் அவர்கள் அஜ்னதைனில் எங்களுடன் வந்து சேருமாறும் தூது அனுப்பலாம். அவ்வாறே நாம் ஹசரத் யசீத் பின் அபி சுஃபியான் மற்றும் மற்ற படைகளையும் நம்முடன் அஜ்னதைனில் வந்து சேருமாறு தூது அனுப்பலாம். பிறகு நாம் நமது எதிரிகளுடன் போரிடலாம் என்று கூறினார்கள். அதற்கு ஹசரத் அபு ஒபைதா அவர்கள், இந்த ஆலோசனை மிகவும் சிறந்ததாகும். அல்லாஹ் தாலா இதில் அருளை வழங்குவானாக, அதன்படி செயல்படுவோம் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் அபு ஒபைதா அவர்கள் ஹசரத் ஹாலித் அவர்களிடம், தமது படைகள் சிரியாவின் பல்வேறு இடங்களில் பரவியுள்ளன, எனவே அவை அனைத்துக்கும் கடிதம் எழுதி அவர்கள் நம்மை அஜ்னதைன் என்ற இடத்தில் வந்து சேருமாறு கூறலாம் என்ற ஆலோசனை கூறினார்கள். எனவே ஹசரத் ஹாலித் அவர்கள் டமாஸ்கஸில் இருந்து அஜ்னதைனை நோக்கி செல்ல எண்ணினார்கள். எனவே அனைத்து அமீர்களுக்கும் கடிதம் எழுதி அஜ்னதைனில் ஒன்று கூடுமாறு வழிகாட்டல் வழங்கினார்கள். ஹசரத் ஹாலித் மற்றும் ஹசரத் அபு உபைதா ஆகியோரும் மக்களை அழைத்து கொண்டு தமாஸ்கஸ் சென்று முற்றுகையிடுவதை விட்டுவிட்டு அஜ்னதைனின் வாசிகளை நோக்கி விரைவாக புறப்பட்டார்கள். ஹசரத் அபு உபைதா படையின் பிற்பகுதியில் இருந்தார்கள். டமாஸ்கஸ் வாசிகள் ஹசரத் அபு உபைதாவை பின்தொடர்ந்து வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். அன்னார் 200 வீரர்களுடன் இருந்தார்கள். உண்மையில் இது பெண்கள், குழந்தைகள் மற்றும் செல்வங்கள் மற்றும் பொருள்கள் அடங்கிய குழுவாக இருந்தது. ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அவர்களது மேற்பார்வை மற்றும் பாதுகாப்பிற்காக 1000 வீரர்கள் இருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் தமாஸ்கஸ் வாசிகள் பெரும் எண்ணிக்கையில் இருந்தார்கள். ஹசரத் அபு உபைதா அவர்கள் அவர்களுடன் கடுமையாக இது குறித்து படையின் முற்பகுதியில் இருந்த ஹசரத் ஹாலித் அவர்களுக்கு தகவல் கிடைத்ததும் அன்னார் திரும்பி வந்தார்கள். மேலும் அன்னாருடன் மற்ற மக்களும் திரும்பினார்கள். பிறகு வீரர்கள் ரோமானியர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். மேலும் அவர்களை ஒருவர் மற்றவர் மீது விழச் செய்து 3 மைல் வரை பின்னுக்கு தள்ளினார்கள். எதுவரை என்றால் அவர்கள் மீண்டும் டமாஸ்கஸில் நுழைந்தார்கள். மறுபுறம் அஜ்னதைனில் இருந்த ரோமானிய படை தனது மற்ற படைகளிடையே கடிதத்தை அனுப்பின. மேலும் அவர்களை அஜ்னதைன் வருவதற்கு வழிகாட்டின. ரோமானியர்களின் இந்த படை ஹசரத் ஷரஹ்பீல் மீது தாக்குதல் நடத்தும் எண்ணத்துடன் புஸ்ராவை நோக்கி சென்றார்கள். எனவே அந்த படையும் அஜ்னதைனுக்கு வந்துவிட்டது. அதே போன்று ஹசரத் ஹாலித் அவர்களுடைய வழிகாட்டல்களின்படி அனைத்து இஸ்லாமிய படைகளும் அஜ்னதைனில் ஒன்று கூடிவிட்டன. ரோமானிய படைத்தளபதி முஸ்லிம்களுக்கு ஏதாவது கொடுத்து திருப்பி அனுப்பிவிடலாம் என்று நாடினான். ஏனென்றால் ஈரானியர்களைப் போன்று அவனும் இவர்கள் பசி பட்டினியில் வாடும் மக்கள் தங்களது ஏழை நாட்டிலிருந்து கொள்ளையடிப்பதற்காக புறப்பட்டுள்ளார்கள் என்று எண்ணினான். அவன் நூற்றாண்டுகளாக நாகரிகமற்ற, மடமையான, ஏழ்மையான மற்றும் செல்வ செழிப்பற்ற பாலைவன வாசிகளாகிய அரேபியர்களிடம் எந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தையும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. எனவே ஹசரத் ஹாலித் அவர்களிடம் அவன், ஒருவேளை அவர்கள் அவர்களுடைய படையுடன் திரும்பி சென்றுவிட்டால் ஒவ்வொரு சிப்பாய்க்கும் ஒரு தலைப்பாகை, ஒரு ஜோடி உடை மற்றும் ஒரு பொற்காசு தருவதாக ஒப்பந்தம் வைத்தான். படைத்தளபதிக்கு 10 ஜோடி உடைகள் மற்றும் 100 பொற்காசுகள் மற்றும் ஹலிஃபாவுக்கு 100 ஜோடி உடைகள் மற்றும் 1000 தீனார் தருவதாக கூறினான். அவன், இவர்கள் கொள்ளையடிப்பவர்களாவார்கள், இவர்களுக்கு இவ்வளவு கொடுத்துவிட்டு அனுப்பிவிடலாம் என்று நினைத்தான். ஹசரத் ஹாலித் அவர்கள் இதனை கேட்டதும் இந்த ஒப்பந்தத்தை மிகவும் ஏளனமாக மறுத்துவிட்டார்கள். மேலும் மிகவும் கடுமையான வார்த்தைகளில், ரோமானியர்களே, நாங்கள் உங்களுடைய செல்வங்களை ஏளனமாக மறுத்துவிட்டோம். ஏனென்றால் மிக விரைவிலேயே நாங்கள் உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய குடும்பங்கள் மற்றும் உங்களுடைய பகுதிகளின் எஜமானர்களாக ஆகிவிடுவோம் என்று கூறினார்கள். 2 படைகளும் நெருங்கியதும் ரோமானியர்களின் ஒரு தலைவன் ஒரு அரபியை அழைத்து, நீ முஸ்லிம்களுள் இணைந்துவிடு என்று கூறினான்.
அந்த அரபி முஸ்லீமாக இருக்கவில்லை. அவனிடம் அவர்களுடன் ஒரு பகல் மற்றும் ஒரு இரவு அவர்களுடன் பிறகு என்னிடம் வந்து அவர்கள் பற்றிய செய்தியை கூறு என்று கூறினான். அந்த மனிதன் மக்களுள் நுழைந்துவிட்டான். அரபியாக இருந்த காரணத்தினால் எவரும் அவனை மாற்றானாக கருதவில்லை. அவன் முஸ்லிம்களிடையே ஒரு இரவு மற்றும் ஒரு பகல் தங்கினான். பிறகு ரோமானிய தளபதியிடம் திரும்பி வந்தபோது அவன் என்ன செய்தி கொண்டு வந்தாய் என்று கேட்டான். செய்தியை கேட்பீர்கள் என்றால் பிறகு இதுதான் செய்தியாகும். இரவில் இவர்கள் இறைவணக்கம் புரிபவர்கள் ஆவார்கள், இரவு வணக்கத்தை செய்பவர்கள் ஆவார்கள், மேலும் பகலில் வாள் ஏந்தும் வீரர்கள் ஆவார்கள். தங்களுக்கிடையில் நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர்களது மன்னரின் மகனும் திருடியிருந்தால் அவனது கையை வெட்டி விடுவார்கள். மேலும் ஒருவேளை விபச்சாரம் செய்தால் அவனை கல்லால் அடித்துக் கொள்வார்கள் என்று கூறினான். ரோமானிய தளபதி அவனிடம், ஒருவேளை நீ உண்மை கூறுகின்றாய் என்றால் பூமியின் எல்லையில் அவர்களுடன் போட்டியிடுவதற்கு பகரமாக பூமிக்குள் புதைந்து விடுவது சிறந்ததாகும். நான் விரும்புவதாவது, அல்லாஹ் என் மீது இத்தனை அருள் புரிந்தால் போதும், என்னையும் அவர்களையும் தத்தமது நிலையில் விட்டுவிட வேண்டும். அவர்களுக்கு எதிராக எனக்கும் உதவ வேண்டாம், எனக்கு எதிராக அவர்களுக்கு உதவ வேண்டாம் என்று கூறினான். தபரியின் வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளதாவது, எவ்வாறிருப்பினும் காலை நேரம் மக்கள் ஒருவர் மற்றவருக்கு அருகில் இருந்தார்கள். ஹசரத் ஹாலித் அவர்கள் புறப்பட்டு படையை சீரமைத்தார்கள். ஹசரத் ஹாலித் அவர்கள் மக்களுக்கு ஜிஹாதின் ஆர்வமூட்டியவாறு சென்று கொண்டிருந்தார்கள். மேலும் எந்த ஒரு இடத்திலும் நிற்கவில்லை. மேலும் அன்னார் முஸ்லிம் பெண்களுக்கு அவர்கள் உறுதியுடன் நிலைத்து நிற்குமாறும் மக்களுக்கு பின்னே நிற்குமாறும் அல்லாஹ்வை அழைக்குமாறும் அவனிடமே மன்றாடுமாறும் கட்டளையிட்டார்கள். மேலும் எப்போதெல்லாம் முஸ்லிம்களில் எவரேனும் அவர்களை கடந்து செல்லும் போது அவர்கள் தங்களது பிள்ளைகளை அவர்களை நோக்கி உயர்த்தியவாறு அவர்களிடம், உங்களது பிள்ளைகள் மற்றும் பெண்களை காப்பாற்றுவதற்காக போர் புரியுங்கள் என்று கூறுமாறு கூறினார்கள். ஹசரத் ஹாலித் அவர்கள் அனைத்து படைப்பிரிவுகளிடமும் நின்று, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மேலும் அல்லாஹ்வின் வழியில் அல்லாஹ்வை மறுக்கின்ற இம்மக்களுடன் போரிடுங்கள். உங்களது குதிகால்களில் திரும்பிவிட வேண்டாம், மேலும் உங்களது எதிரிகளை கண்டு அஞ்ச வேண்டாம். மாறாக சிங்கங்களை போன்று முன்னேறி செல்லுங்கள். எதுவரை என்றால் எதிரிகள் மதிப்பச்சம் கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் சுதந்திரமான கண்ணியத்திற்குரிய மக்களாகியவர்கள். உங்களுக்கு உலகமும் வழங்கப்பட்டுள்ளது, மேலும் மறுமையின் நற்கூலியும் உங்களுக்காக அல்லாஹ் கட்டாயமானதாக ஆக்கியுள்ளான். நீங்கள் பார்க்கின்ற எதிரிகளின் பெரும்பான்மை உங்களை அச்சத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் தனது தண்டனையை இறக்குபவனாவான். ஹசரத் ஹாலித் அவர்கள் மக்களிடம், நான் தாக்குதல் தொடுக்கும் போது நீங்களும் தாக்குதல் தொடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு 2 படைகளும் கடுமையாக போரிட்டன. ஹசரத் சயீத் பின் ஜயீத் அவர்கள் முஸ்லிம்களுக்கு இவ்வாறு அறிவுரை கூறி உணர்வை தூண்டினார்கள். அதாவது, மக்களே, அல்லாஹுக்கு முன் உங்களது மரணத்தை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் போரிலிருந்து ஓடி நரகவாசிகளாக ஆகிவிடாதீர்கள். மார்க்கத்தை பாதுகாப்பவர்களே, மேலும் திருக்குரானை ஓதுபவர்களே, பொறுமையை கடைபிடியுங்கள். போர் நடைபெற்றது, கடுமையான போர் நடைபெற்றது. ரோமானியர்கள் ஓடி உயிரை காப்பாற்றி கொண்டார்கள். தங்களுடைய இடத்தை அடைந்ததும் வர்தான் தங்களது சமுதாயத்திற்கு முன் உரையாற்றினான். மேலும் கூறினான், ஒருவேளை இந்த நிலை இருக்கும் என்றால் இந்த நாடும் செல்வமும் உங்களை விட்டு சென்றுவிடும். இப்போது கூட உங்களது உள்ளங்களில் இருக்கின்ற கரையை அகற்றிவிடுங்கள், அதுவே சிறந்ததாகும். நமது உள்ளங்களில் இந்த மேய்ப்பவர்கள், இந்த பசி பட்டினியில் வாழும் அடிமை நம்முடைய அறிவில் நம்முடன் போரிடுவார்கள் என்ற சிந்தனை வரவே இல்லை. அவர்களை பஞ்சமும் வறட்சியும் நம்மை நோக்கி புறப்படச் செய்துள்ளது. மேலும் தற்போது அவர்கள் இங்கு வந்து அவர்களுக்கு பழங்களும் பார்லிக்கு பதிலாக கோதுமை ரொட்டியும் கிடைத்துவிட்டது. எண்ணெய்க்கு பதிலாக தேனை உண்கிறார்கள். அத்திப்பழம், திராட்சை பழம் மற்றும் சிறந்த பொருள்களை கொண்டு இன்புறுகிறார்கள் என்று கூறினான். பிறகு அவன் சில தலைவர்களிடம் கருத்து கேட்டதும், ஒரு தலைவன் ஒருவேளை முஸ்லிம்களை தோல்வியடைய செய்ய விரும்பினால் அவர்களது தலைவனை ஏதாவது ஒரு சாக்கு கூறி ஏமாற்றி அழைத்து கொலை செய்துவிட்டால் மற்ற அனைத்து மக்களும் ஓடிவிடுவார்கள் என்று கூறினான். நீங்கள் முதலில் சமுதாயத்தின் 10 சிப்பாய்களை அனுப்புங்கள். அவர்கள் எதிர்பார்த்து அமர்ந்திருக்க வேண்டும். பிறகு முஸ்லிம்களின் தலைவனை தனிமையில் பேசுவதற்காக அழையுங்கள். பேசுவதற்காக அவன் வந்ததும் காத்து கொண்டிருக்கின்ற சிப்பாய்கள் தாக்குதல் தொடுத்து அவனை கொன்றுவிடுங்கள் என்று ஆலோசனை வழங்கினான். எனவே ரோமானியர்களின் தலைவன் ஒரு பேச்சாற்றல் மிக்க மனிதனை அவர்களிடம் அனுப்பினான். அவன் முஸ்லிம்களுக்கு அருகில் வந்ததும் உரத்த குரலில், அரேபியர்களே, இரத்தம் சிந்துதல் மற்றும் இந்த உயிர்களை கொல்வது உங்களுக்கு போதவில்லையா? சமாதானத்திற்கான ஒரு ஆலோசனையை கொண்டு வந்துள்ளோம். எனவே உங்களது தலைவன் என்னுடன் பேசுவதற்கு முன்னே வந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினான். ஹசரத் ஹாலித் அவர்கள் முன்னே வந்தார்கள். மேலும் தூது செய்தியினை கூறுவாயாக,
ஆனால் உண்மையை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு அவன், நான் வருகை தந்ததன் நோக்கம் எங்களது தலைவர் இரத்தம் சிந்துவதை விரும்புவதில்லை. தற்போது வரை கொல்லப்பட்ட மக்களுக்காக அவர்கள் வருத்தம் கொண்டுள்ளார்கள். எனவே அவர்களது ஆலோசனை என்னவென்றால், உங்களுக்கு சிறிது செல்வத்தை வழங்கி ஒரு உடன்படிக்கை செய்து போரை நிறுத்தலாம் என்பதாகும். பேசிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ் தாலா அந்த தூதுவனுடைய உள்ளத்தில் எத்தகு மதிப்பச்சத்தை இட்டான் என்றால், அவன் ஹசரத் ஹாலித் அவர்களிடம் தனது குடும்பத்தினரின் பாதுகாப்பிற்கு பதிலாக தனது தலைவர்களுடைய ஒட்டுமொத்த திட்டங்களையும் ஹசரத் ஹாலித் அவர்கள் முன் கூறிவிட்டான். அவனுக்கு தெரிந்திருந்த அனைத்து திட்டங்களையும் எவ்வாறு மறைந்து ஹசரத் ஹாலித் அவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பது போன்றவற்றை கூறிவிட்டான். ஹசரத் ஹாலித் அவர்கள் கூறினார்கள், ஒருவேளை நீ நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை என்றால் நான் உன்னையும் உனது குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று கூறினார்கள். பிறகு அவன் திரும்பி சென்று விட்டான். மேலும் தனது தலைவர்களிடம் சென்று ஹாலித் அவர்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளார்கள் என்று கூறினான். அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் 10 சிப்பாய்களை ஒரு பாறைக்கு பின்னே பதுங்கி காத்திருக்குமாறு கட்டளையிட்டான். அவர்களுக்கு அவர்களது திட்டங்கள் பற்றி அவன் கூறியது போன்று அவர்களது திட்டங்களை அறிந்துவிட்டிருந்தார்கள். எனவே அன்னார் ஹசரத் ஜிரார் உட்பட 10 முஸ்லிம்களை எதிரிகள் மறைந்து காத்திருக்கும் பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அவ்விடத்தை அடைந்து ரோமானிய சிப்பாய்களை கொன்றுவிட்டு அவர்கள் தாமே அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டார்கள். ஹசரத் ஹாலித் அவர்கள் ரோமானியர்களின் தலைவனிடம் பேசுவதற்காக சென்று விட்டார்கள். 2 புறத்திலிருந்தும் படைகள் முற்றிலும் ஒருவர் மற்றவரை எதிர்க்க ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தன. ரோமானிய தலைவனும் அங்கு வந்து சேர்ந்தான். பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே சென்றான். பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே கூறினார்கள், ஒருவேளை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எங்களது சகோதரர்களாக ஆகிவிடுவீர்கள். இல்லாவிடில் ஜிஸ்யா வரி கொடுங்கள் அல்லது போருக்காக ஆயத்தமாகிவிடுங்கள் என்று. தலைவனுக்கு மறைந்து காத்திருந்த படைவீரர்கள் மீது நம்பிக்கை இருந்தது. எனவே அவன் திடீரென்று ஹசரத் ஹாலித் அவர்கள் மீது வாளால் தாக்குதல் தொடுத்தான். மேலும் அவர்களது 2 கைகளையும் பிடித்து கொண்டான். அவர்களும் அவன் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். ரோமானிய தலைவன் தனது வீரர்களுக்கு குரல் கொடுத்து, விரைவில் ஓடிவாருங்கள், நான் முஸ்லிம்களின் தலைவனை பிடித்துவிட்டேன் என்று கூறினான். பாறைக்கு பின்னே இருந்த சஹாபாக்கள் இந்த குரலை கேட்டதும் வாளை வீசியவாறு அவனை நோக்கி பாய்ந்தார்கள். வர்தான் முதலில் இவர்கள் என்னுடைய வீரர்கள் ஆவார்கள் என்று நினைத்தான். ஆனால் ஜிரார் அவர்கள் மீது பார்வைப்பட்டதும் நிலை குலைந்து விட்டான். அதற்கு பிறகு ஹசரத் ஜிரார் அவர்கள் மற்றும் இதர சிப்பாய்கள் இணைந்து அவனை கொன்றுவிட்டார்கள். ரோமானியர்களுக்கு தங்களது தலைவனின் மரணம் பற்றி செய்தி கிடைத்ததும் அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அதற்கு பிறகு மக்கள் ஒருவர் மற்றவர் மீது தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்தார்கள். சண்டை ஆரம்பமாகிவிட்டது. ரோமானியர்களின் மற்றொரு தலைவன் முஸ்லிம்களின் போரின் நிலையை கண்டு தனது மக்களிடம் எனது தலையை துணியால் கட்டுங்கள் என்று கூறினான். அதற்கு அவர்கள் அவனிடம் ஏன் என்று கேட்டார்கள். இன்றைய தினம் மிகவும் துரதிர்ஷ்டமான தினமாகும். நான் அதனை காண விரும்பவில்லை. நான் உலகில் இன்று வரை இப்படிப்பட்ட கடினமான நாளை காணவில்லை என்று கூறினான். அறிவிப்பாளர் கூறுகின்றார், முஸ்லிம்கள் அவனது தலையை கொய்தபோது அது துணியால் சுற்றப்பட்டிருந்தது. இந்த போரில் ரோமானியர்களின் எண்ணிக்கை சுமார் 1,00,000 இருந்தது. முஸ்லிம்களின் எண்ணிக்கை 3000 இருந்தது. மேலும் ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் 35,000 இருந்தது. இந்த போரில் 3000 ரோமானியர்கள் கொல்லப்பட்டார்கள். மேலும் அவர்களின் தோல்வியுற்ற படைகள் மற்ற நகரங்களில் தஞ்சம் புக கட்டாயத்திற்குள்ளானார்கள். அஜ்னாதைனின் வெற்றிக்கு பிறகு அவர்கள் ஹசரத் அபுபக்கர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தின் மூலமாக நற்செய்தி தெரிவித்தார்கள். அந்த வரிகள் இவ்வாறாகும்: அஸ்ஸலாமு அலைக்கும், நான் தங்களுக்கு தகவல் தெரிவிக்கின்றேன். நமக்கும் இணை வைப்பவர்களுக்கும் இடையே போர் நடைபெற்றது. மேலும் அவர்கள் நமக்கு எதிராக பெரும் படையினை அஜ்னதைனில் ஒன்று திரட்டி வைத்திருந்தார்கள். அவர்கள் தங்களது சிலுவைகளை உயர்த்தி இருந்தார்கள். மேலும் வேதங்களை உயர்த்தி வைத்திருந்தார்கள். மேலும் அவர்கள் எங்களை அழித்து விடாமல் அல்லது எங்களை தங்களது நகரத்திலிருந்து வெளியேற்றாமல் ஓடிவிட மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்திருந்தார்கள். நாங்களும் அல்லாஹ்வின் மீது சத்தியமும் உறுதியும் அவன் மீது நம்பிக்கையுடனும் புறப்பட்டோம். பிறகு நாங்கள் அவர்கள் மீது ஈட்டிகளால் தாக்குதல் தொடுத்தோம். பிறகு நாங்கள் வாளை வெளியே எடுத்தோம். மேலும் அவற்றின் வாயிலாக எதிரிகள் மீது ஒட்டகங்களை அறுத்து அதனை தயார் செய்ய எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் வரை தாக்குதல் தொடுத்தோம். பிறகு அல்லாஹ் தனது உதவியினை இறக்கினான். மேலும் தனது வாக்குறுதியை முழுமைப்படுத்தினான். மேலும் நிராகரிப்பவர்களுக்கு தோல்வியை வழங்கினான்.
மேலும் நாங்கள் அவர்களை அனைத்து பரந்த வழிகளிலும், அனைத்து பள்ளத்தாக்கிலும், அனைத்து திறந்த வெளிகளிலும் அவர்களை மரணத்தின் குழியில் இறக்கினோம். தனது மார்க்கத்திற்கு வெற்றி வழங்க, மேலும் தனது எதிரிகளை இழிவுபடுத்த, மேலும் தனது நண்பர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டதற்காக அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த கடிதம் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் முன் படித்து காட்டப்பட்ட போது அன்னார் அச்சமயம் மரணப்படுக்கையில் இருந்தார்கள். அன்னாருக்கு அந்த வெற்றி மகிழ்ச்சியை அளித்தது. மேலும் அன்னார் அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழ்களும் அல்லாஹுக்கே உரியன, அவன் முஸ்லிம்களுக்கு உதவி புரிந்தான், மேலும் அதன் மூலம் என்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சி வழங்கினான் என்று கூறினார்கள். அஜ்னாதைனின் போர் பற்றி அது எப்போது நடந்தது என்ற சந்தேகமும் உள்ளது. சிலரை பொறுத்தவரை இது ஹசரத் உமர் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்தது என்று கூறப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு விளக்கத்தையும் நான் கூறிவிடுகிறேன். இந்த கேள்வி, அதாவது இந்த போர் எப்போது நடைபெற்றது என்பது எழுகின்ற போது பல்வேறு அறிவிப்புகள் உள்ளன. ஒவ்வொரு அறிவிப்பின் அடிப்படையில் இந்த போர் 13 ஹிஜ்ரியில் அபூபக்கர் அவர்களுடைய மரணத்திற்கு 24 தினங்கள் அல்லது 20 தினங்கள் அல்லது 34 தினங்கள் முன் போரிடப்பட்டது என்று உள்ளது. மேலும் சில வரலாற்று ஆசிரியர்களின் காலகட்டத்தில் இந்த போர் ஹசரத் உமர் அவர்களது ஹிலாஃபத் காலகட்டத்தில் 15ஆம் ஹிஜ்ரியில் நடைபெற்றது என்றும் உள்ளது. ஆக எவ்வாறிருப்பினும் நமது ஆராய்ச்சியின் அடிப்படையில் அவர்களது கருத்து யாதெனில், இந்த அஜ்னாதைன் என்ற இடத்தில் 2 முறை போர்கள் நடைபெற்றிருக்கலாம். முதல் முறை ஹசரத் அபூபக்கர் அவர்களுடைய ஹிலாஃபத் காலகட்டத்திலும், 2வது முறை ஹசரத் உமர் அவர்களது ஹிலாஃபத் காலகட்டத்திலும் நடந்திருக்க சாத்தியம் இருக்கின்றது என்ற கருத்து உள்ளது. ஏனென்றால் சில வரலாற்று நூல்களில் 2 சந்தர்ப்பங்களிலும் முஸ்லிம்களின் படைகள் பற்றி தனித்தனியாக கூறப்பட்டுள்ளன. 13 ஹிஜ்ரியில் நடைபெற்ற போரில் ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். 15ஆம் ஹிஜ்ரியில் நடந்த போரின் படைத்தளபதி ஹசரத் அம்ர் பின் ஆஸ் ஆவார்கள். எவ்வாறிருப்பினும் அல்லாஹ்வே நன்கு அறிபவனாவான். வல்லாஹு ஆலம். டமாஸ்கஸின் வெற்றி பற்றிய விளக்கங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாட்களில் கூறப்படும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.